வாரிசு படம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் தளபதி தோல்வி அதாவது அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிது. ஆனால் இந்த படம் வந்து ஃபேமிலிக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி தளபதி வந்து பெரிய பொங்கல் ட்ரீட்டு கொடுத்துட்டாரு. ஸோ 2 பேர் படமே வந்து நல்லாயிருக்கு. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் பொங்கலுக்கு. வாரிசு படமே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு ப்ரோ. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ப்ரோ படத்தில். ப்ரோ இன்ட்ரோல் பிளாக்னா ராஷ்மிகான்றீங்க தளபதி ப்ரோ. ராஷ்மிகா காமெடி எதுக்கு அந்த பொண்ணை போட்டாங்கன்னு தெரில. சும்மா வருது போகுது, ஏதோ 2-3 பாட்டு 2-3 ஸ்டெப்பு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஏதோ டான்ஸ் ஆடினாங்க வந்தாங்க போனாங்க. ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஆனால் இந்த படத்தில் தேவையே இல்லை. ஹீரோயினு சும்மா போட்டுக்கிறாங்க அவங்க ஒரு கேரக்டராக. ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி 1 மேன் ஷோ தான். தளபதியே வந்து படத்தை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் முடிச்சிட்டாரு. சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. தளபதி நடிப்பு தானே, தளபதினாலே சூப்பர் தானே அண்ணா. செம்ம மாசுண்ணா. டயலாக்லேருந்து ஃபைட்லேருந்து எல்லாமே செம்மண்ணா. சென்டிமெண்ட்லாம் பிச்சுட்டாருண்ணா தலைவர். தலை ரசிகர். ஆனால் ஃபஸ்ட்டு தலைப்படம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் தளபதி படம் பார்த்துருக்கேன். மனசுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக செம்ம பக்காவாக இருக்குது. படத்தில் இது விஜய் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்தது, வேறு லெவல். ஒரு நல்ல குடும்ப மெசேஜ் தானே. எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டில் நிம்மதியான சாவு, அது ஒரு நல்ல மெசேஜ் தானே. எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் ஏழை இருந்தாலும் அதை தானே எதிர்பார்க்குறோம். மெசேஜ்ன்றதுனால வந்து கடைசி எண்டு சீன் வந்து ரொம்ப டச் பண்ணிச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, எமோஷனலாக இருக்குது. ஃபேமிலி மூவி தான், ஜென்ரல் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தது. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. மாஸ்ன்னு சொல்ல முடியாது, மோர் ஆஃப் ஃபேமிலி ஓரியன்ட். அந்த எமோஷன்ஸ் தான் அதிகம். படம் சூப்பர். கடைசி சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பணம் கிடையாது வாழ்க்கையில், சொன்னால் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். படம் தேவைதான், கண்டிப்பாக தேவை. என்ன செய்ய முடியும் படத்தை வச்சு? என்ன செய்யும் படம்? பிள்ளைகள்லாம் எல்லாம் ஒத்துமையாக குடும்பம்னா இருக்கணும், பணம் தான் முக்கியம் கிடையாது. சொல்லியா படம் எப்படி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் ஆமாம், ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. என்னதான் சொல்றாரு? அதான் ஃபேமிலியில் எப்பயுமே ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும், விட்டு கொடுத்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கணும்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குண்ணா. நல்லா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில். ஒரு ஃபேமிலியெல்லாம் எப்படி ஒன்றா இருக்கணும், எப்படி ஒரு ஃபேமிலியோட அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி படத்தை சொல்லி நல்லா இருக்குண்ணா. இது நம்ம விஜய் தளபதின்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனாக ரியல் ஃபேனாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், இதில் டிஃப்ரெண்டான ஆங்கிள் எடுத்திருக்காங்கல்ல, எப்பயுமே இல்லாமல் எப்பயுமே பண்ணுறது இல்லாமல் புதுசாக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. விஜய் ஃபேனாக பார்க்க நல்லா இருந்துச்சு படம். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் பாண்டிங் இருக்கும். அப்புறமா இந்த சின்ன பசங்க வந்து அட்டாச்மெண்ட் இல்லாதனால எப்படி கெட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரோலில் காட்டியிருக்காங்க. அதுக்கு சொசைட்டியில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுத்தலாம் அதன் மூலிமா. இந்த ஃபேன் பை மூன் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு போட்டு வருவார்ல, அந்த இன்ட்ரோ சீனில் இருந்தால் அப்போ அந்த டைம் பிடிச்சிருந்துச்சு. இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சீனுமே நல்லா தான் இருந்தது. விஜய் வந்தாலே எல்லா சீனுமே நல்லா தான் இருந்தது. அவங்க ஃபேன் இருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க, அவங்ககிட்ட தளபதி பூ மாசு தான். அவங்க டான்ஸ் எல்லாமே சொல்ல நல்லா தான் இருந்துச்சு. டான்ஸ் அவன் வேற லெவல். தளபதினாலே மாசு தானே. படம் அருமையான படம். விஜய் ரசிகர். ஃபேமிலி படம். ஃபேமிலியோடு எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். நான் உடம்பு முடியாமே வந்திருக்கேன் சார் படம் பார்க்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் நல்லது நடக்கும் சொல்லியிருக்காங்க. சின்ன பசங்களுக்குலாம் பிடிக்கல பாருங்க. அந்த இந்த காலத்து இது அப்படி வளர்ந்துருக்காங்க. எல்லாம் என்ன என் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறாப்பா. என்ன கால் கை ஒரு பக்கம் வராது, என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா படம் பார்க்க. இல்லையே, அது வந்து ஃபேமிலி பாண்டிங் சொல்கிறாங்க, எமோஷன் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து இந்த மாதிரி பாண்டிங் ஏற்படும் நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? பசங்களுக்கு ஏதாவது புரியுமா? அவங்களுக்கு சண்டை தான் பிடிக்குது. எல்லாமே விஜய் எது எப்படி வந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும். எல்லா சீனுமே பிடிக்கும் எங்களுக்கு. டிக்கெட் கிடைக்கலண்ணா எங்களுக்கு, அதனால தான் எல்லாம் எங்கள் தளபதி படத்துக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்படியாச்சும் நெக்ஸ்ட் படம் அடுத்த படம் எங்கள் தளபதி படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். ஆமாம், நான்லாம் எங்கள் தளபதி கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுறோன்னு என் கண்ணிலே தண்ணி ஊற்றிடுச்சு. அவர் அழுதாலே நான்லாம் அழுதுருவேன். அவர் எப்படி நடித்தாலும் ஸ்க்ரீனில் அங்கே மாஸ் தான் காட்டுவார் எங்கள் தளபதி எப்போவுமே. அவர் அம்மா சென்டிமெண்ட்டு நடிச்சது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பிரதர்ஸ் அந்த பாண்டிங் அது சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அவங்க அப்பா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை அவர் புரிஞ்சுட்டு வந்து ஃபேமிலியோடையே ஜாயின் ஆகிட்டு
படத்தை சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அவர் அந்த ஸ்டார்டிங்கு அந்த ட்ரெயினில் அந்த சாங் அந்த தளபதி அந்த வா தலைவா அந்த சாங்கில் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்படுத்துமா தளபதி படம்? கண்டிப்பாக எல்லாரும் திருந்துவாங்களா? திருந்துவாங்க அண்ணா, கண்டிப்பாக திருந்துவாங்க. ஒரு சில ஃபேமிலி அப்படி இருக்க தான் செய்கிறாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க தான் செய்கிறாங்க. தளபதி சொல்கிறாருன்னு இல்லை, நமக்குன்னு ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த பாண்டிங்கில் நம்ம இருக்கணும். யாருக்காகவும் நம்ம பாண்டிங்கை விட்டு கொடுக்கக்கூடாது. அன்னோன் பர்சனுக்காக நம்ம பாண்டிங்கை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவர் நல்லது தான் சொல்கிறாரு. பட் நம்ம புரிஞ்சு நம்ம பாண்டிங் நம்ம ஃபேமிலி நம்ம இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான். ஹீரோயின் ஃபுல்லாக ஃபேமிலி அந்த மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து தேவையில்லை தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஆமாம், ஹீரோயின் வந்து தேவையில்லை தான் இந்த படத்துக்கு. தலை படம் தான் மாசு. தலை இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேஸ்ட்டு. தளபதிலாம் எனக்கு பிடிக்காது. தலை தான் மாசு எப்போவுமே. இவங்க படம் தலைவர் படத்துக்கெல்லாம் இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க. இவங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸுன்னு சொல்லி சுற்றுவாங்க. நம்மளுக்கு தலை தான் மாசு. முந்தா நேற்று பார்த்தீங்களா கதற விட்டாங்க ரோஹின் தேட்டரு. அது வந்து என்னன்னா அப்படி கிடையாது. தளபதி வேற தலை வேற, ரெண்டு பேருமே நல்ல ஹியூமன் பீயிங் தான். ஆனால் ஃபேன்ஸுன்ற பேரில் வந்து சில அன்னோன் அந்த ரோக்ஸ் பண்ணுற அலப்பறது, அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஹியூமன் பீயிங் தான். அவங்க பேரை வச்சு சில ஜென்மம்லாம் வந்து திருந்தாது என்றைக்குமே. அந்த ஸ்பாட்டில் நாங்களும் தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்க பேனர் கிழிக்கதான் இவங்க கிழிச்சாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ திருப்பி நமக்கு அதுதான் கிடைக்கும் இல்லை. தலை தான் தலை மாசு. அப்படி இல்லை தலை தான் எப்போவுமே. நம்மளுக்கு தலை தான் மாசு. அந்த படம் நாளைக்கு காலைல வேறு லெவலில் இருந்தது படம். ஆமாம் ஆமாம் தலை. ஆமாம் அது நல்ல. ஆமாம் அது வேணால் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு என்றைக்குமே ஒத்துமை இருக்கணுன்றாரு. ஆமாம், படம் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக. ஆமாம், 1000 நம்மளுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளி இடத்துல நம்ம யாரையும் விட்டு கொடுத்துக்கூடாது. அதுதான் இவர் விளக்கப்படுத்துறாரு அந்த படத்தில். ஆமாம், இந்த படத்தோட கதை அதுதான். கடைசியில் சென்டிமெண்ட்டில் பயங்கரமாக ஸ்டார். அவர் கேங்ஸ்டார் மாதிரி நடிச்சார். ஒரு சென்டிமெண்ட்டில் வேறு லெவலில் பண்ணிட்டார். அதான் லாஸ்ட்டு சீனில் தான் அவர் கண்ணிலே கலங்க வைக்கிற மாதிரி. பிரகாஷ் ராஜ் எப்பவும் அடித்தடியில் தான் பார்த்துருக்காரு. பிரகாஷ் ராஜே கண் கலங்க வச்சிருந்த சீனில் தான். ஆமாம், அது ரொம்ப இன்னும் அப்பா வந்து எப்பவுமே பசங்க. ஆமாம், பசங்கக்கிட்ட அப்பா வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா மருமகமாக ரொம்ப பாசமாக இருப்பார். எங்கள் அப்பா என்கிட்ட அப்படி தான் நடந்துக்கிறாரு. ஆமாம், என் கூட எப்பவும் ரொம்ப டச்சிங்காக தான் இருப்பார். நான் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார், அந்த அளவுக்கு இருப்பார். ஆமாம், தேங்க்யூ.